வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரத்தில் ஆய்வு செய்து வருகிறார். வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழுப்புரத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழுப்புரத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டம் பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மரக்காணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாதவாய்ப்பு குத்தம் மற்றும் புயல் பாதிப்பு மையங்கள் குறித்து தற்போது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களிடமும் அவர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை குறித்து அவர் கேட்டு வருகிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் அரசு தரப்பில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டிருந்தார். இப்போ அந்த சாலை ஓரங்களில் விழுந்திருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் மின்கம்பிகள் அறுந்து விழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளும் அதே போல மின்சாரத்துறையினரும் உடனடியாக அதை மீட்க வேண்டும் என்ற அதாவது மின்சாரத்துறை அதிகாரிகளிடமும் தமிழக முதல்வர் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்ந்து அங்க பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்ற பகுதி மக்களிடமும் அவருடைய கோரிக்கையும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். இதைத் தொடர்ந்து விழுப்புரம் செல்ல இருக்கிறார். விழுப்புரம் ஒட்டி இருக்கிற நீளம் உள்ள VPS உள்ளிட்ட பகுதிகளில் அவர் நேரில் சென்று கலாய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் அவர் நேரில் சென்று தனது ஆய்வினை தமிழக முதல்வர் இன்று மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, சாமுவேல், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேற எந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்? அது பற்றி ஏதேனும் விவரங்கள் இருக்கா? கண்டிப்பாக இந்த மிஞ்சம் புயல் பாதிப்பு ஆனது அதாவது மரக்காணம் மற்றும் புதுச்சேரி இடையே கடந்திருப்பதால் அந்த பகுதியில் பாதிப்பானது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அங்க இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் அதே போல சாலை ஓரங்கள் மரங்கள் உள்ளிட்டவைகள் அதை முற்றிலும் விழுந்து சேதமாக இருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளத்தால் பெருகி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று விழுப்புரம் மாவட்டத்துக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆய்வின் போது அதாவது இந்த விக்கிரவாண்டி அதே போல உள்ளிட்ட பகுதிகளில் அவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள, அதே போல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்திருக்கின்றனர். அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களிலும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அவர்களிடம் அதாவது அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிவாரணம் மற்றும் அதாவது ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அதே போல அந்த பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளன. அதே போல இந்த மின்சாரமானது முற்றிலும் அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மின் இணைப்புகள் மற்றும் சாலை ஓரங்களில் தொங்கியிருக்கக்கூடிய மின்கம்பிகளை உடனடியாக அகற்றவும், அதே போல பேரிடர் மேலாண்மை படையினர் உடனடியாக சாலை மற்றும் சாலை வீடுகளில் விழுந்திருக்கக்கூடிய மரங்களை அகற்றவும், அதே போல பள்ளிகள் அதே போல அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகங்களில் உரிய பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தொடர்பாகவும், அதே போல சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான அதாவது வசதிகள் மருத்துவமனைகளில் தயார் நிலையில் மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் உடனும் அதே போல அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையினரிடமும் தற்போது தமிழக முதல்வர் ஆய்வு மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, சாமுவேல், திருவண்ணாமலையில வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க சென்று ஆய்வு மேற்கொள்வாரா? யுவராணி, குறிப்பாக இன்று திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த
மீஞ்சாம் புயலால் பாதிப்பானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தோமானால் நிலச்சரிவானது ஏற்பட்டு அந்த நிலச்சரிவில் அதாவது சிக்கி 7 பேர் அதாவது சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை மீட்கும் பணிகளும் தற்போது திருவண்ணாமலையில் நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் மற்றொரு பகுதியிலும் நிலச்சரிவானது தொடர்ந்து அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் அங்க ஏற்பட்டு வருவதால் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதியில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு மட்டுமல்லாமல் தமிழக முதல்வர் தற்போதைக்கு இந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு செய்ய திட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அதே போல கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பொறுப்பு அமைச்சர்களாக அதாவது அமைச்சர் முத்துசாமி அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோரை இன்று பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை குறித்தும் அவர்கள் உடனடியாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பாதிப்புக்குள்ளான பகுதிகளை நேரில் சென்று விசாரிக்கவும் அங்க பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதாவது இன்றைய தினம் தமிழக முதல்வர் விக்கிரவாண்டி மற்றும் மயிலம் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் முன்கூட்டியே திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தற்பொழுது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர்களிடமும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிடமும் அவர் கேட்டறிந்து வருகிறார். அதனால் தற்போதைக்கு அவர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆய்வு மேற்கொள்கிறார். பொறுப்பு அமைச்சர்கள் தான் இன்றைய தினம் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தங்களது ஆய்வை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, சாமுவேல், முதலமைச்சரோடு மாவட்ட ஆட்சியர்கள் யாரேனும் சென்றிருக்கிறார்களா? தலைமை நிலை செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் இன்றைய தினம் தமிழக முதல்வரிடம் சென்றிருக்கின்றனர். ஏனென்றால் முன்கூட்டியே இந்த மீஞ்சாம் புயல் பாதிப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதாவது அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில தற்பொழுது தமிழக முதல்வர் இன்றைய தினம் நேரில் சென்று கள ஆய்வானது மேற்கொண்டு வருகிறார். இந்த கள ஆய்வின் போது எந்த மின்சாரத்துறை மற்றும் அதே போல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதே போல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் யாரெல்லாம் அந்த பணிகளை மேற்கொண்டு வந்தார்களோ அதே போல கிராமங்கள் மற்றும் அது நகர்ப்புற பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளாகிய பகுதிகளில் யாரெல்லாம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார்களோ அவரிடமும் தமிழக முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறித்தும் இந்த எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவரிடம் தொடர்ந்து அதாவது அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.